ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் நெய்ச்சோறு தான் நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஜீரக சம்பா அரிசியில் தாங்க நெய்ச்சோறு பண்ண போகிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு டைம் ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் வந்து ஆயிலோ ஒரு தேங்காய் நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கிங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கிங்க. நீங்கள் தேவைக்கேற்ப நெய் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. நல்லா சேர்த்திட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம், அன்னாச்சி பூ, மராட்டி முக்கெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 கிராம் முந்திரியும் 10 கிராம் உரல் திராட்சையும் சேர்த்துக்கிங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கலாம் போதுங்க. பொன்னிறமாக வதக்கணும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நான் தாளித்த சாப்பாடு, நெய்ச்சோறு, இந்த மாதிரி தாளித்த சாப்பாடெலாம் ஆக்கினவும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த விழுதும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்ததுனால சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பாடு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் சேர்த்துக்கலுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா லைட்டாக வதக்கினாலே போதுங்க. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்து போகிறோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். ஒரு 10 கிராம் தயிரை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நெய்ச்சோறுனாலே தயிர் சேர்த்து பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்குங்க சாப்பாடு. இந்த கேரளா ஸ்டைலில் இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த படியில் வந்து நான் 1.5 படி எடுத்துக்கிறேங்க. ஒரு படி தண்ணிக்கு 1.5 படி தண்ணிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த நெய்ச்சோறு வந்து சிக்கன் குருமா, மட்டன் குருமா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து நான் ஜீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வடித்து போக பாருங்கள், நல்லா அரிசியெல்லாம் ஊறி வந்திருக்குங்க. இந்த மாதிரி நம்ம அரிசி நல்லா ஊறி சேர்த்ததுனால சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா உள்ள கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம தம்மில் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். நல்லா அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துச்சு. அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டு சரியாக இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஒரு தோசைக்கல், அடிகனமாக ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நம்ம வந்து இந்த சாப்பாடு தம் இந்த பாத்திரத்தை வச்சு தம் போடலாங்க. ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு 10 நிமிஷமும், ஒரு லோ ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பரான நெய்ச்சோறு கேரளா ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சுங்க. இது பீஃப் கிரேவி, சிக்கன் குருமா, மட்டன் குருமா, சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள், உதிரியான நெய்ச்சோறுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து இதில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.